தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 29வது வாக்கியம், மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. நாம் பார்க்கின்றோம், அந்த இவர்கள் மக்களைப் போலவே நீங்களும் நானும் அடையாளம் கேட்டு நாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே எனக்கு அடையாளம் கொடு, அடையாளம் கொடு, அடையாளம் கொடு என்று. அது ஏன் அடையாளம் கேட்கின்றோம்? நம்பிக்கையை வளர்த்தி கொள்வதற்காக அல்ல, மாறாக ஏதோ ஒரு அற்புத அடையாளம் தேடி போகிற மாதிரி நாம் இருக்கின்றது. மக்களே, அடையாளம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தெய்வம் நம்முடைய மன்றாட்டை கேட்கின்றார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். காரணம், அவர் நமக்கு தந்தையாகவும் நாம் அவருடைய மகனாக மகளாக இருக்கின்றோம். ஒரு நாளும் பெற்றோர்கள் நமக்கு இதை போக மாட்டார்கள். அப்போ இறை சன்னதியில் நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். இது ஆண்டவரே, எந்த சூழலிலும் நீ என்னை கைவிட மாட்டீர், என்னுடைய பெயர்கள் எல்லாம் உன்னுடைய உள்ளங்கையில் நீ குறித்து வைத்திருக்கின்றேன், பிறகு எப்படி உன்னால் என்னால் மறக்க முடியும்? உன்னுடைய உயிர் மூச்சல்லவா நீ எனக்கு தந்திருக்கின்றேன், பிறகு எப்படி நீ என்னை மறப்பாய்? அப்போ இந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கிற சமயத்தில் ஒரு நாளும் நாம் அடையாளம் கேட்க மாட்டோம். ஆண்டவரே நான் வேண்டுகிறேன், எனக்கு அடையாளத்தை காட்டு, அற்புதம் செய், இந்த மாதிரி வார்த்தை ஒரு நாள் வராது. மாறாக நாம் செய்ய வேண்டிய கடமை நாம் செய்து கொண்டிருப்போம். தெய்வத்தை மட்டுமே மையப்படுத்தி நாம் செய்வோம். நாம் செய்கிற ஒரு பணிகள் வழியாக தெய்வம் அங்கே மகிமைப்படுவாரும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த நீ தாமே எங்களுக்கு சக்தியை தந்திரலும். உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் பொழியும். அடையாளம் கேட்டு உம்மை சோதிக்காமல் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொண்டு அதன் வழியாக நாங்கள் உம்மை அதிகமாக அன்பு செய்கிறோம் என்பதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரதிபலிக்க நீரே எங்களுக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.